ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று ஈவினிங் எடுத்த விலாக். ஈவினிங் போல் நானும் என் பையனும் வாக்கிங் தான் கிளம்பிட்டோம். பார்த்தா சன்செட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்காக நான் அதையும் கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது என்னமோ தெரில, சன்செட் அதுக்கப்புறம் அந்த நிலா இதெல்லாம் பார்த்தோம்னாலே ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எங்கள் பக்கத்து ஃப்ளாட்டில் தான் நாங்கள் எப்போயுமே வாக்கிங் போவோம். இங்கே இன்னும் அந்த ஃப்ளாட்டில் யாருமே வீடு கட்டலை. திடீர்னு பார்த்தா இங்கே பெரிய ஒரு கொடி ஓடி இருக்குது. இது என்னடா நம்மளுக்கு தெரியாமல் திடீர்னு முளைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா காயெல்லாம் முளைச்சிருச்சு. ஆனால் இந்த காய் என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பெருசாக படர்ந்துருக்குங்க இந்த கொடி வந்து. அப்புறம் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மாச்சி வந்து தேங்காய் வந்து உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு பால் ஊற்ற வர்ற தம்பி வந்து கொடுங்க பாட்டி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஒரு புது ட்ரிக் வச்சு அப்படின்னு அவனும் ஹெல்ப் பண்ணி உரிச்சு கொடுத்தான். அப்புறம் எங்கள் அம்மா வந்து என் பையனுக்காக இந்த நடை வண்டி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ப்ளைனாக இருக்குது, அது என்னமாச்சும் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் ஸ்டேஷ்னரி கடையில் போயிட்டு இந்த செல்லோ டேப் வந்து வாங்கிட்டு வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டியை வந்து இறக்கியாச்சு அந்த வண்டியில். ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் டெக்கரேட் பண்ணல, சும்மா இந்த செல்லோ டேப்பை அங்கனங்கன்னா மட்டும் ஒட்டி வச்சேன். அது கொஞ்சம் இப்போ பார்க்க லுக் நல்லா தான் இருக்குது. எங்கன்னு ஒட்டுவோம், எங்கன்னு ஒட்ட வேணான்னு ஒரே கன்ஃபியூஷன். நானும் ஒட்டி நிறையா இடத்துல எடுத்துகிட்டு அப்புறம் இந்த சக்கரத்துலேயும் இந்த மாதிரி ஒட்டுவோம், பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஒட்டினேன். ஓவரால் லுக் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லுக் வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த வண்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்து நைட் கொடுக்குற டைஜஸ்டிவ் ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் வைப் பண்ணி வேறு ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டேன். அவனுக்கு வந்து நான் எல்லாமே செபாமேட்டோட ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஹேர் ஆயில் மட்டும் இந்த ஓமம்சே ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப நல்லா ஹேர் க்ரோத் இருக்குது. வைப்ஸ் வந்து இந்த ஸ்மால் ஒண்டரோடது. இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்காது. அப்புறம் அவரையும் நல்லா ஜம்முன்னு கிளப்பி உட்கார வச்சு அவரோட டாய்ஸ்லாம் கொடுத்தாச்சு. அவர் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தார். எங்கள் அம்மா வந்து வேலை முடிச்சுட்டு வரும்போது எனக்கு வந்து பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த நெட் வந்துட்டு எங்கள் ரூமில் கொசு வராமல் இருக்கிறதுக்காக ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி போட்டிருந்தேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சரி இன்றைக்கி தலைக்கு கொஞ்சம் ஆயில் வைக்கலாம் அப்படி தலை பின்னிட்டு அப்புறம் ஈவினிங் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட போயிட்டேன். சாமிக்கிட்ட நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி கொடுங்க சாமி அப்படின்னு வேண்டிட்டு அப்புறம் சாம்பிராணி போட்டுட்டு அடுத்து என்ன நைட்டு வந்துட்டு நம்ம டின்னர் செய்கிற வேலை தான். அதுக்கப்புறம் டின்னர் செய்ய போயாச்சு. ஃபஸ்ட் வந்து எப்போயுமே பால் காய வச்சுருவேங்க, அது ஆறட்டும் அப்படின்னு பால் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கு வந்து சரி குருமா பண்ணலான்னு இன்றைக்கி குருமாவும் பண்ணி எல்லா பேரும் உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு போல் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போயாச்சு.